ஆ ம் சீத்தண்ணா கீழே மேலையா ஆ சரி போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சித்திரை திருநாளில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே சித்திரைக்கனி திருவிழா வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது ஒரு பிக்கு அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி போட்டு தர சொல்லி கேட்டாங்க. ஒரு டீச்சர் தான், +2 டீச்சர். அவங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் +2 டீச்சராக இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த பிக் அனுப்பிச்சு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாடல் போட்டு கொடுமான்னு சொல்லி சொன்னாங்க. இதே இந்த பிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்று கூட பெசரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கேன். அது நீட்டாக அழகாக இருக்குங்கிறக்காக தான். டிஸ்போஸ் பண்ணும்போது அதை நான் எடுத்துருவேன். நான் வீடியோக்காக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், லென்த்து ஹேண்டிலு எவ்வளோ லென்த்தாக ஹேண்டில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது வந்துட்டு கிளாஸ் ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து பக்கத்தால் இந்த கூடை வந்து எல்லோ வித்து வயலட்டு. இது பாருங்கள், இது சாதா நாட் கூட தான். இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்துட்டு ஃப்ளவர் மேக் பண்ணணும். நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன், செட் பண்ணி கொடுத்துருவேன். பாருங்கள், உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் என்னோடய கூடை. இதுக்கு வந்து லேடர் நாட்டு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த லேடர் நாட் பாருங்கள், குட்டியாக இருக்குது. என்னோடய கூடைகளை பார்த்துட்டு உங்களை மாதிரி குட்டியாக லேடர் நாட் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். குட்டியாக லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது 2.5 ரோல் வந்துச்சு எனக்கு கரெக்டாக. பாருங்கள் பேஸ் எப்படி போட்டிருக்கேன்னு. பேஸ் போட்டு நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன். குமிழ் வச்சு அடிச்சிடுவேன். நான் டிஸ்போஸ் பண்ணும்போது குமிழ் வச்சு அடிச்சிடுவேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 9688965324 நீலவேணி மாணிக்கம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லேடர் நாட் போட்ட கூட, லேடர் இல்லாமல் கூட எப்படி போடுறதுன்னு நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கூட பாருங்கள் ரொம்ப லுக்காகவும் அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி வரும்னு நானும் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. அவங்க போட்ட கமெண்ட்ஸு கூட எனக்கு எப்படி பின் பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்கள், இதோட உள்ளே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இங்கே வந்துட்டு நான் லாக் கொடுத்துருக்கேன், லாக் வச்சுருக்கேன், மேக்னெட் லாகு. அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு காமிச்சாங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் வந்து ஒரு பிக்கை பார்த்தனாவே நான் எப்படின்னு போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூடையோட அவுட்டு எப்படி, இன்னர் எப்படி அப்படின்னு எல்லாமே நான் நீட்டாக பார்த்துருவேன். எப்பவுமே அப்படி தான். பாருங்கள், இது வந்து மெரூன் கலராக இருக்கிறதுனால உள்ளே இப்படி இருக்குது டார்க்காக. உள்ளே சரியாக தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஃபினிஷிங் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குன்ட்டு. பாருங்கள் ஹேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நானே தான் மெஷர்மெண்ட் எடுத்து நானே தான் இது பண்ணேன். அவங்களாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே தரல. ஃப்ரெண்ட்ஸ் பிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி லென்த்தியாக ஹேண்டில் வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக ஹேண்டில் வச்சுருக்கேன்ட்டு. இதோட இன்னர் அவுட்டர்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து 2 லைன் கொடுத்ததுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இந்த கலரில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு சில்வர் வித் மெரூனில் போட்டிருக்கேன். சில்வர் வித் மெரூனில் 2 பக்கம் பிடிச்சு தான் நான் போடுவேன். ஆனால் வந்து இந்த கூடைக்கு பிடிச்சா அது ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் வச்சுருந்தது அந்த பிக்கில். அதே மாதிரி நான் வச்சுட்டேன். அப்புறம் இந்த இதுக்கு பாருங்கள், இந்த இதுக்கு நான் தனியாக செட் பண்ணல. நான் வந்து கூடையோடவே செட் பண்ணி போட்டிருக்கேன். நான் தனியாக இதுக்கு வந்து ஒயர் சொருகி நான் வந்து போடல. அது முதல் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து தனியாக எதுவுமே போட கிடையாது. நான் இந்த கூடையோடவே தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அதுக்கு வந்துட்டு மேக்னெட் லாக் வச்சுருக்கேன். மேக்னெட் லாக் பாருங்கள் எப்படி பின் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி பின் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே எதுவுமே அசிங்கமே தெரியாது. நான் இதே மாதிரி தான் ஒரு லேப்டாப் போட்டிருப்பேன். சிவன்கண்டில் லேப்டாப் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கும் இந்த மாதிரி தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்து தான் இந்த மாதிரி போட்டேன். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மேக்னெட் லாக் என்கிட்ட இருக்குது. கிளாஸ் ஒயர் நான் சேல் பண்ணுறேன், ஒயர்ஸு சேல் பண்ணுறேன், பீட்ஸு சேல் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. கைப்பிடியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் இதோட மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் பின் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நான் இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. இன்னரும் அழகாக இருக்குது. அவுட்ஃபுட்டுமே நல்லா அழகாக வந்திருக்குது. இதை வந்துட்டு நான் இது என்னது மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னென்னு. அவுட்ஃபுட்டோட மெஷர்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது வந்து 2.5 கட்டு வந்தது. இதுவுமே வந்துட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அடிப்பாகம் வச்சுருக்கேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 25 வச்சுருக்கேன். ஹைட்டு வந்துட்டு பாருங்கள், 2 4 6 8 10 12 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 25 போட்டிருக்கேன். ஹைட்டு 25, லென்த்து 25. இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் டைப் தான். ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒயர் நான் சொருகியிருக்கேன்னு. இதுக்கு வந்துட்டு சொருகிற மெத்தடில் தான் நான் கைப்பிடி போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒயர் நான் சொருகியிருக்கேன்னு. இதோ நிறைய ஒயர் சொருகியிருக்கேன். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதில் 4 ஒயர் சொருகியிருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒயர் சொருகியிருக்கேன்னு. இதில் ஒரு 3 ஒயர் 7 ஒயர் சொருகியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 7 ஒயர் சொருகியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், சொருகுனது நீட்டாக சொருகியிருப்பேன். இதுக்கு வந்து நான் முடி போட்டு சொருகியிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்குக்கு வந்து நான் முடி போடல, முடி போடாமல் தான் நான் சொருகியிருக்கேன். பாருங்கள், ஏன்னா இது வந்து ஃபேன்சி கூடங்கிறதுனால நான் முடி போடாமல் சொருகியிருக்கேன். பாருங்கள், ஃபேன்சி கூடங்கிறதுனால நான் முடி போடவே இல்லை. நல்லா நீட்டாக அழகாக சொருகியிருப்பேன். சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பிசுறே இல்லாமல் தான் நான் சொருகியிருப்பேன். இந்த பக்கம் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ரன்னிங் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் இந்த கூடை போட்டிருக்கேன். இருட்டிலியாக இருங்காட்டி தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், இதோ ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் போட்டிருக்கேன். சிவன்கண்டில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். புது சப்ஸ்கிரைபரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப நிறைய ஆதரவு தரீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே செல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.